விலங்கிலிருந்து மனிதனை வேறுபடுத்தி காட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம். காட்டுமிராண்டிகளாக விலங்காக காட்டுக்குள்ளே இருந்த மனிதனுக்கு எழுத படிக்க தெரியாது. அனுபவங்களை DNA பதிவு செய்தால் மட்டுமே முடியுமே ஒழிய அனுபவங்களை புத்தகங்களில் பதிவு செய்யலாம், கல்வெட்டில் பதிவு செய்யலாம் என்பதெல்லாம் காட்டுமிராண்டி மனிதனுக்கு தெரியாது. வெறும் இயற்கை கொடுத்த DNA-வில் மட்டுமே, மரபணுவிலே மட்டுமே அறிவு பதிவு செய்யப்பட்டு கொண்டு வந்தது. அதிலிருந்து மாறி மனிதன் புத்தகம் மூலமாக, ஆசிரியர் மூலமாக, ஒரு கல்வியை பெறுவதன் மூலமாக முழு வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் என்று மனிதன் புறப்பட்டதால் தான் திருவள்ளுவர் எழுதுகிறார், இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் என்று எழுதினார். இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் யாரு? விலங்கொடு மக்கள் அனையர் என்றார். இந்த உலகத்தில் படிக்காதவர்கள், கல்வி கற்காதவர்கள் விலங்கு போல் ஆகிவிடுகிறார்கள், கற்றவர்கள் தான் மனிதர்களாக உயருகிறார்கள் என்று திருவள்ளுவர் எடுத்து சொல்லுகிறார். ஆனால் இந்த கல்வியை எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் ஆரம்பத்தில் தமிழ் மண்ணிலே ஒரு மரபிலே இருந்தது. உலக அதிசயங்களிலே ஒன்று என்று சொல்ல வேண்டும். காரைக்கால் அம்மையாருடைய காலம் என்ன? அவர் ஒரு பெண் கவிஞர். சங்க இலக்கியங்களில் போய் பாருங்கள், நிறைய பெண்கள் பெண் கவிஞர்கள். ஆனால் பின்னாலே ஒரு நூற்றாண்டு, 200 நூற்றாண்டுகளுக்கு, 2 நூற்றாண்டுகளுக்கு முன்பு போய் பாருங்கள், பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது. பெண்கள் படிப்பது என்பது தடை செய்யப்பட்டது. 7 வயதிலும் 8 வயதிலும் திருமணம் செய்து இளம் விதவைகளாக்கி உட்கார வைப்பது பெருமையாக பேசப்பட்டது. காரைக்கால் அம்மையாரை போன்று, சங்க இலக்கிய பெண்பால் புலவர்களை போன்று இந்த உலகத்தில் கவிதை பாடிக்கொண்டிருந்த கவிதாயினியாக இருந்த பெண்களுடைய கல்வி 2 நூற்றாண்டுகளுக்கு முன்பு கேள்விக்குறியாகி ஒரு முத்துலட்சுமி ரெட்டி படித்து வெளியில் வருவது ஒரு பெரிய காரியமாக பேசப்பட்டது. எனவே கல்வி கற்று வளர்ந்து கொண்டிருந்த தமிழ் மரபில் எங்கோ ஒரு விபத்து நேர்ந்து விட்டது. அதனால் அனைவருக்கும் கல்வி என்பது நின்று போய்விட்டது. ஒரு சிலர் மட்டுமே கல்வி கற்க முடியும், மற்றவர்கள் எல்லாம் கல்விக்கு லாயக்கற்றவர்கள், தகுதியற்றவர்கள் என்கிற எண்ணம் அழுத்தமாக மண்ணிலே வேரூன்றிய காலத்திலே அதை மாற்றி அமைப்பதற்கு முயன்றவர்கள் மிகுந்த மரியாதைக்குரிய மகாகவி பாரதியை போன்றவர்கள், தந்தை பெரியாரை போன்றவர்கள் இந்த உலகத்தில் மாற்றம் நிகழ வேண்டும் என்று கவலைப்பட்டார்கள். அனைவருக்குமான கல்வி என்பது வர வேண்டும் என்று விரும்பினார்கள். அந்த காலகட்டத்திலே அதை சட்டபூர்வமாக்கி அனைவருக்கும் கல்வி என்று அறிவித்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். எனவே எல்லோரும் கல்வி கற்றால் மட்டும்தான் வளர முடியும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி இன்று அதை நினைவு கூறக்கூடிய வகையிலே கற்பதால் என்ன பயன் என்ற கருத்தை உங்கள் முன்னிலையில் நான் இந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்த மாவட்டத்தில் சொல்லுவதில் மகிழ்ச்சியும் நன்மையும் அடைகிறேன். ஒரு சிறந்த கவிஞரும் சிந்தனையாளரும் ஆகிய மனுஷபுத்திரன் அவர்கள் எனக்கு பின்னால் இங்கே ஒரு நீண்ட உரை நிகழ்த்த இருக்கிறார்கள். ஒரே ஒரு வார்த்தை அவரை பற்றி அறிமுகப்படுத்தி சொல்வது என்று சொன்னால் 2 வரியிலே அவர் சொன்ன ஒரு செய்தி இப்போது வாட்ஸ்அப்பில் உலா வந்து கொண்டிருக்கிறது, பார்த்திருக்கலாம். நான் ரொம்ப தூரம் போய் வந்தால் மனசு சரியாகி விடுமா என்று டாக்டரை கேட்டேன். நான் ரொம்ப தூரம் போய் வந்தால் மனசு சரியாகி விடுமா என்று டாக்டரை கேட்டேன். எல்லாவற்றிலும் ரொம்ப தூரம் போய்விட்டீர்கள், அதனால் தான் மனசே சங்கடமாகி விட்டது. இந்த ஒரு வரிக்குள்ளே வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய உண்மை இருக்கிறது. எந்த ஒன்றிலுமே ரொம்ப தூரம் போவது என்பது போலரைசேஷன். ஒரு விஷயத்திலே அதனுடைய எல்லையினுடைய அந்த விளிம்பை தொட வேண்டும் என்று எண்ணுகிற போது நாம் நடுவில் இருந்து ரொம்ப விலகி போய் விடுகிறோம். அதனால்தான் கல்வியை முதன்மையாக வைத்து, அறிவை முதன்மையாக வைத்து ஒரு மிகப்பெரிய மதத்தை தோற்றுவித்த புத்தர் சொல்லுகிறார், நடுவில் நில் என்று ஒரு வார்த்தை சொன்னார். எந்த விஷயத்திலுமே ஒரு ஓரமாக ஒன்றிலே ஆழமாக போகிறேன் என்று போகிற போது அதனுடைய முழு உண்மையை நாம் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுகிறோம். எனவே நடுவில் நில் என்ற ஒரு அருமையான வார்த்தையை இந்த உலகத்துக்கு புத்தர் அருளிவிட்டு போயிருக்கிறார். நாம் கல்வி என்ற உடனே பள்ளிக்கூடத்திலே புத்தக கண்காட்சி நடக்கிறது, மகிழ்ச்சி. அதனால் கல்வி என்பதே பள்ளிக்கூடத்திலே மட்டும் கிடைப்பது அல்ல.
பள்ளிக்கூடம் நமக்கு கொடுக்கிற கல்வியை விடவும் வாழ்க்கை நமக்கு கொடுக்கிற கல்வி இன்னும் அதிகமாக ஆழமானது, கனமானது, வலிமையானது. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், பள்ளிக்கூடத்திலே பாடம் நடத்திவிட்டு பிறகு பரீட்சை வைப்பார்கள். ஆனால் வாழ்க்கை பரீட்சை வைத்துவிட்டு அதன் மூலம் ஒரு பாடத்தை நடத்தும். அதுதான் பள்ளிக்கும் வாழ்க்கைக்கும் இடையிலே இருக்கிற ஒரு வேறுபாடு என்று சொல்ல வேண்டும். இங்கு ஒரு பாடத்தை நடத்துவார்கள், பிறகு அது பற்றிய பரீட்சை என்று வைப்பார்கள். வாழ்க்கை எப்படி பாடம் நடத்தி கொண்டிருக்காது, பரீட்சையை வைத்துவிடும் நேரடியாக. நீங்கள் அந்த பரீட்சையை எப்படி கையாளுகிறீர்கள் என்பதை பொறுத்துதான் உங்களுக்கு உண்மையாகவே ஒரு பாடம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால்தான் அறிஞர்கள், சிந்தனையாளர்கள் உங்களுடைய சிறந்த ஆசிரியர் யார் என்று கேட்டால், தன்னுடைய பள்ளிக்கூடத்து ஆசிரியர், கல்வி ஆசிரியர், வேறு வகையான குருமார்கள், இவர்களை ஆசிரியர் என்று சொல்லுகிறவர்கள் மன்னிக்க வேண்டும், ஓரளவுதான் வளர்ந்திருக்கிறார்கள் என்று பொருள். ஆனால் உண்மையிலேயே உங்களுடைய ஆசிரியர் யார் என்று கேட்டால் மிகச்சரியான பதில், அனுபவங்கள் தான் நமக்கு மிகச்சரியான ஆசிரியராக இருக்க முடியும். அனுபவங்களை விட மிகச்சிறந்த ஆசிரியர்கள் உலகத்தில் இருக்க முடியாது. எனவே அனுபவங்களை தருகிற கல்வி ஒரு மனிதனை மிக உயர்ந்த இடத்திற்கு அழைத்து போகக்கூடிய கல்வி. படிப்பது என்பது ஒரு ஆரம்ப நிலை. ஒரு புத்தகத்தை படிப்பது, அதன் பிறகு அதிலிருந்து குறிப்பெடுத்து வைத்துக் கொள்வது, அதை உள்வாங்குவது, அதை கூடுமானவரை வாழ்க்கையிலே நடத்தி பார்ப்பது, அதில் சரி தவறு இவற்றை கண்டுபிடிப்பது, வேண்டாததை ஒதுக்கி விடுவது, வேண்டியதை எடுத்து வைத்துக் கொள்வது. இப்படி மனிதன் படிப்படியாக தன்னை செதுக்கிக் கொண்டு வளர வேண்டும். ஒரு வேடிக்கை சொல்வது என்று சொன்னால், நம்முடைய தமிழர்கள் வீடு கட்டுகிற போதே ஒரு நுட்பத்தை வைத்திருக்கிறார்கள். என்ன நுட்பம் தெரியுமா? நீங்கள் வீட்டில் முதலில் நுழைகிற போது என்ன இருக்கும்? படி என்பதுதான் இருக்கும். படி என்பதற்கு ரெண்டு பொருள் இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். இந்த படிக்கும் படி என்று பெயர், புத்தகத்தை விரித்து படிப்பதற்கும் படி என்று பெயர். எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது, கவிஞர் கொத்தமங்கலம் சுப்பு, கவிஞர் சுரதா இரண்டு பேரும் பூம்புகார் இந்திர விழாவிலே கவிதை பாட வந்தார்கள். அப்போது கொத்தமங்கலம் சுப்பு வயதாகி கொஞ்சம் தடுமாறி கொண்டிருந்தார். சுரதா கொத்தமங்கலம் சுப்புவை உரிமையோடு கேலி பேசிக் கொண்டிருந்தார். அவர் மெதுவாக சொன்னார், கிழவரே படி படி. இந்த படியில ஏறும்போது, கிழவரே படி படி, பார்த்து வாங்க அப்படின்னார். அப்போ அவர் சொன்னாரு, படிக்க வேண்டிய காலத்திலே படிக்கல, இப்ப படிச்சு நான் எங்க உருப்பட போறேன் அப்படின்னார் கொத்தமங்கலம் சுப்பு. படிச்சதை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியல, அந்த படியை வச்சு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வந்தாங்க. இப்போ வீடு கட்டுகிற போது முதல் உறுப்பு படி என்று இருக்கிறது. அதுக்கு அடுத்த வார்த்தை வீட்டுல நடை என்று ஒன்று உண்டு. நீங்க யாராவது பெண்கள் அங்க உட்கார்ந்து இருந்தா, வயதான பெண்கள் சொல்வார், பெண்களுக்கு வயதே ஆவதில்லை, அது வேறு சமாச்சாரம். பெண்கள், வயதான பெண்கள் ஒரு வார்த்தை சொல்வது உண்டு, வாசல்ல நடையில உட்கார்ந்து இருக்கிறியே, நடையில உட்கார்ந்து இருக்காது, உள்ள போய் உட்காரு அப்படிம்பாங்க. அதற்கு நடை என்று பெயர். நடக்கிற இடம், அதில் யாரும் உட்காரக்கூடாது, நடை என்று அதற்கு பெயர் வைத்தார்கள். அதன் பிறகு கூடம் என்று வீட்டிலே உள்ளே இருக்கிற இடத்துக்கு, எல்லோரும் சேர்ந்து அமர்ந்து இருக்கிற இடத்திற்கு கூடம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். கொஞ்சம் நன்றாக யோசித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும், படி, நடை, கூடம். இப்போது வாழ்க்கைக்கு இதை எடுத்துக்கொள்வதாக இருந்தால், நல்ல விஷயங்களை படி, படித்தால் போராது, படித்த வழியில் நட, நடந்தால் போதாது, அப்படி நடப்பவர்களோடு கூடி வாழ்வதற்கு பழகிக்கொள். படி, நடை, கூடம். இதற்கு என்ன பெயர்? வீடு என்று பெயர். தமிழிலே வீடு என்று சொன்னால் மோட்சம் அல்லது முக்திக்கு வீடு என்று பெயர். படிக்க வேண்டியதை படித்து, நடக்க வேண்டிய முறையில் நடந்து, கூடி அவர்களோடு யார் சேர்ந்து வாழ்கிறார்களோ அவர்கள் வீடு பெறுகிறார்கள் என்பதை நாம் கட்டி இருக்கிற வீட்டிலேயே படிப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். எனவே கற்க வேண்டும் என்கிற எண்ணம் முதலில் மனிதனுக்கு வர வேண்டும். கல்வி இல்லாத போது ஒரு மனிதனை என்ன என்று சொல்வது? கல்வி இல்லை என்று சொன்னால், முகத்து இரண்டு கண்ணுடையார் யாரு? கற்றவர்கள். மற்றவர்கள் யார்? புண்ணுடையார். இது ரெண்டு கண்ணே இல்லை, அவர்களுக்கு புண்ணுடையார். அவர்கள் கல்வி கற்றவில்லை என்று சொன்னால் அந்த கண்ணினாலே பயன் இல்லை. கண்ணுடையோர் என்போர் கற்றோர். சரி, கல்வி என்பது கண்ணுடையோர் என்று சொல்லுகிறார் திருவள்ளுவர். அதற்கு பிறகு இன்னொரு குறளிலே அருமையாக விளக்குவார். ஒரு மனிதனுக்கு கண்ணோட்டம் இல்லாத கண், அதாவது இரக்கம் இல்லை என்று சொன்னால் அவனுடைய கண் ஒரு கண்ணா என்று ஒரு கேள்வி கேட்பார். நீங்கள் இதை இன்டைரக்டா கொண்டு போகணும் படிப்படியா. எப்படின்னு கேட்டா, கல்வி என்பது கண்ணுக்கு நிகர்.
கண் என்பது கண்ணோட்டம் இல்லாத போது பயனற்றது. என்ன பொருள் தெரியுமா? நான் படித்த கல்வி மற்றவருக்கு பயன்படவில்லை என்றால் என்னிடத்தில் இருப்பது கண்ணல்ல, அது புண் என்று திருவள்ளுவர் மறைமுகமாக சொல்லிக் கொண்டு போகிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். நாம் என்ன கல்வி கற்றோமோ அந்த கல்வியை மற்றவருக்கு வழங்குவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். திருடர்களும் வஞ்சகர்களும் தான் தாங்கள் சேகரித்த சொத்தை யாருக்கும் தருவதில்லை என்பது போல மூடர்களும் மடையர்களும் தான் தாங்கள் கற்ற கல்வியை மற்றவருக்கு தராமலேயே செத்து போகிறார்கள். என்னை கேட்டால் பணம் வைத்துவிட்டு சாகிறவன் கூட ஓஷோ ஒரு வார்த்தை எழுதுவார், கஞ்சன் கூட பெரிய மோசமானவன் அல்ல, ஏனென்றால் அவன் செத்த பிறகு சொத்து ஒன்றும் அப்படியே இருக்கும், எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் கல்வி கற்றுவிட்டு மற்றவனுக்கு தராமல் போகிறானே அவன் தான் இந்த உலகத்திலேயே அயோக்கியனில் மிகப்பெரிய அயோக்கியன் என்று எழுதி வைத்தார் ஓஷோ. உண்மை அது. என்னிடத்திலே ஒரு வித்தை இருக்குமானால் அந்த வித்தை 1000 பேருக்காவது போக வேண்டும் என்று நான் ஆசைப்பட வேண்டும். இது எனக்கு மட்டுமே இருக்க வேண்டும், என்னை தவிர இது யாருக்குமே தெரியக்கூடாது என்று நினைத்தால் அது கல்வி அல்ல, கல்வி முழுமையடையவில்லை. இப்போது சொல்லுகிறேன், கல்வி என்பது நீங்கள் கற்பதோடு முடிவடைந்து விடுவதில்லை. முழுமையாக அது மற்றவருக்கு கொடுக்கப்படுகிற போது, அதை அவர்கள் பரிசீலிக்கிற போது, அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிற போது அல்லது நிராகரிக்கிற போதுதான் கல்வி முடிவடைகிறது. அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கட்டாயம் அல்ல. உன்னுடைய கல்வி முட்டாள்தனம் என்று கூட சொல்லலாம். ஆனால் கல்வி என்பது எப்போது முழுமையடைகிறது என்றால், நான் கற்பதில் முழுமையடைந்து விடுவதில்லை. நான் கற்கிற போது கல்வி தொடங்குகிறது, அதை மற்றவருக்கு வழங்குகிற போது அது வளருகிறது, அதை மற்றவர்கள் பரிசீலிக்கிற போது அது உயிர் பெறுகிறது. அவர்கள் ஏற்கும் போது அல்லது நிராகரிக்கும் போதுதான் அந்த கல்வி ஒரு முழுமையான தன்மையினை வந்து இந்த உலகத்தில் எய்துகிறது. எனவே ஒரு கல்வி கற்றவர்கள் அந்த கல்வியை மற்றவருக்கு தருவதற்கு தயாராக இருக்க வேண்டும். இன்னொன்று, கல்வி உள்ளவர்கள் கண்ணோட்டம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நான் கற்ற கல்வி என்னோடு போய்விட வேண்டும் என்ற வஞ்சனை உள்ளவர்கள் ஒருபோதும் படித்தவர்கள் அல்ல, அவர்கள் படித்த மிருகங்கள் என்று வேண்டுமானால் கொள்ளலாம். நிறைய தெரிந்து வைத்திருப்பார்கள், யாருக்கும் எதையும் சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள், அப்படியே இறந்து போக வேண்டும் என்று விரும்பும். அதை விட மற்றவர்கள் கற்றுக்கொள்ள கூடாது என்ற வைராகியத்தோடு இருப்பார்கள். இவர்கள் எல்லாம் சமூகத்தில் விலங்குகளை ஒழிய மனிதர்கள் என்ற பட்டியலில் வரமாட்டார். இன்னொன்று, கண்ணோட்டம் என்கிற அந்த பகுதியையும் கல்வியையும் இணைத்து பார்க்கிற போது திருவள்ளுவர் எப்படி ஒரு கோணத்தை சொன்னார் என்று சொன்னேன். ஒரு ஆச்சரியம் சொல்லுகிறேன். சில பேர் பத்திரிகை படிக்க தெரியாது, புத்தகம் படிக்க தெரியாது, ஆனால் அடுத்தவர் கஷ்டம் என்ன என்பதை படித்து வைத்திருப்பார்கள். ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு முறை விவேகானந்தர் ஒரு ஊருக்கு போயிருக்கிறார். படித்த பண்டிதர்கள் பல பேர் அவரோடு விவாதிக்க வேண்டும் என்று வந்தார்கள். நீண்ட நேரம் அவரோடு உரையாடினார்கள், பேசினார்கள், நிறைய விஷயங்களை எல்லாம் பரிமாறிக்கொண்டிருந்தார்கள். ஒன்றை மறந்து விட்டார்கள். விவேகானந்தருக்கும் மனித உடல் இருக்கிறது, எனவே பசிக்கும், அவருக்கு உணவு கொடுக்க வேண்டும், அவர் உரிய நேரத்தில் சாப்பிட வேண்டும். இதை பற்றி யாரும் கவலைப்படவே இல்லை. வேறு எதையோ பேசிக்கொண்டு இருந்தார்கள். அப்புறம் அவரவருக்கு பசி வந்தவுடனே எழுந்து உள்ளே போய்விட்டார்கள். எங்களுக்கே வாழ்க்கையிலே ஒரு வேடிக்கையான அனுபவம் நடக்கும். திருமண வீடுகளுக்கு எங்களை பேச அழைப்பார்கள். திருமண வீடுகளில் நாங்கள் பேசிய உடனே நிறைய பேர் கொத்து கொத்தாக மேடைக்கு வந்து எங்களோடு போட்டோ எடுத்துக்கொள்வார்கள். ஒரு பெரிய கொடுமை சொல்லட்டுமா, எங்களோடு போட்டோ எடுத்துக்கொண்டு அவர்கள் சாப்பிட போய் விடுவார்கள். அடுத்த பேட்ச் எங்களோடு போட்டோ எடுக்க வரும். இப்படி வரிசையாக போய்கொண்டே இருப்பார்கள். ஒழிய பேசியவனுக்கு சாப்பாடு போட வேண்டும் என்ற எண்ணம் யாருக்குமே தோன்றாது. இதுல ஒரு பெரிய என்ன ஆச்சரியம் என்றால், முதல் பந்தியில் சாப்பிட்டவர் மீண்டும் அவருடைய உறவினரை அழைத்துக் கொண்டு வந்து மறுபடியும் போட்டோ எடுப்பதற்கு வந்து நிற்பார். இந்த பாழாய் போன பாவிக்கும் ஒரு வயிறு இருக்கிறதே, பசிக்குமே, இவன் சாப்பிட வேண்டுமே என்பதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். அவர்கள் புகைப்படம் எடுப்பதையே பெரிய ஆனந்தமாக எண்ணிக்கொண்டிருப்பார்கள். நான் அதை குறையாக சொல்லவில்லை, ஒரு நிகழ்வாக சொல்லுகிறேன், புரிந்து கொள்ளுங்கள். விவேகானந்தர் உட்கார்ந்து இருக்கிறார், மணிக்கணக்காக பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த படித்த அறிவாளிகள் அவரோடு பேசுகிறார்கள் மணிக்கணக்காக. பசிக்கும் என்று யாருமே கவலைப்படவில்லை. ஆனால் ஒரு செருப்பு தைக்கிற சகோதரருக்கு மட்டும் மனம் வருத்தப்படுகிறது. ஐயோ, அவருக்கு பசிக்குமே என்று எண்ணுகிறார். விவேகானந்தர் இடத்துல வந்து சொல்லுகிறார், என்னிடத்தில் காய்ந்த சப்பாத்தி ரொட்டி துண்டுகள் இருக்கின்றன, ஆனால் ஒரு பெரிய சிக்கல், இதை உங்களுக்கு கொடுப்பதில் ஒரு கஷ்டம் இருக்கிறது. காரணம், ஜாதி வேறுபாடு இருக்கிறது. நான் கொடுத்து நீங்கள் சாப்பிட்டது தெரிந்தால் இந்த ஊரில் எல்லோரும் என்னை கொன்று விடுவார்கள். எனவே எனக்கு கூச்சமாக இருக்கிறது. ஆனால் உங்கள் பசியை பார்க்கிற போது எனக்கு வருத்தமாக இருக்கிறது. என்னிடத்தில் ரொட்டி துண்டுகள் இருக்கின்றன, நான் தடுமாறுகிறேன் என்றார். விவேகானந்தர் சொன்னார், கொடு, நான் சாப்பிடுகிறேன், எனக்கு அதை பற்றி எல்லாம் ஒன்றும் கவலை இல்லை, கொடு என்று அதை வாங்கி சாப்பிட்டார்.
இது யாருக்கும் தெரிந்தால் என்னை கொண்டு விடுவார்கள், தயவு செய்து சொல்லிவிடாதீர்கள் என்கிறார் அந்த செருப்பு தைக்கிற தோழர். ஆனால் மகாராஜாவிடத்தில் போய் விவேகானந்தர் பேசுகிற போது சொன்னார், இந்த ஊரில் ஒரே ஒரு மனிதனை பார்த்தேன் என்றார். இந்த ஊரில் ஒரே ஒரு மனிதனை பார்த்தேன். என்னோடு பேசிய அறிவாளிகள் எல்லாம் அறிவை பரிமாறினார்களே ஒழிய எனக்கு பசிக்குமே என்று கவலைப்பட தெரியவில்லை, அவர்களுக்கு எனக்கு சாப்பாடு தர வேண்டும் என்று தோன்றவில்லை. ஆனால் அவனுக்கு மட்டும் தோன்றியது என்று சொன்ன பிறகு மன்னர் அவருக்கு ஒரு சிறப்பு செய்தார் என்று ஒரு வரலாற்று சம்பவம் இருக்கிறது. இதை எதற்காக சொல்லுகிறேன்? நிறைய படித்திருப்பார்கள் பல பேர், ஆனால் அடுத்தவருடைய மன வருத்தம், உடல் வருத்தம், சிரமங்கள், பிறருடைய துன்பங்கள் என்ன என்பதை பற்றி தெரியாதவர்கள். இவர்கள் எவ்வளவு படித்தாலும் அது வெறும் அட்டை அடையாளங்களை ஒழிய ஒரு கல்வி முதிர்ச்சியினுடைய ஞான அடையாளங்கள் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆச்சரியம் சொல்லுகிறேன். சமய இலக்கியமாக இருந்தாலும், கண்ணப்ப நாயனார் வேடர் குலத்தில் பிறந்தவராக இருந்தாலும், கல்விக்கூடமே போகாதவர் என்றாலும், பள்ளிக்கூடத்தின் படியை மிதிக்காதவர் என்றாலும், அவரை பற்றி குறிப்பிடுகிற போது என்ன அழகான ஒரு வார்த்தை போடுகிறார் என்று கேட்டால், கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பனுக்கு அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுகிற போது சொல்லுகிறார். கண்ணப்பர் ஏதாவது பள்ளிக்கூடத்தில் படிச்சாரா? ஏதாவது MA டிகிரி வாங்கினாரா? கலை மலிந்த என்றார். அவர் 64 கலைகளிலும் வல்லவராக விளங்கக்கூடியவரை போல கலையின் உச்சத்தை தொட்டவர். கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பன் என்ற வார்த்தையினை சுந்தரர் பெய்கிறார். யோசிக்க வேண்டும். என்ன பொருள் தெரியுமா? நீ என்ன படித்து என்ன பிரயோஜனம்? இன்னொருவன் கண்ணிலே இருந்து கண்ணீர் வருகிற போது அதை நீக்க வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லை என்றால் நீ படித்தவனே அல்ல. யார் அப்படி நீக்குகிறானோ அவன்தான் கலை மலிந்த சீர் நம்பி என்று ஒரு அருமையான சொற்றொடரை அவருக்கு அளித்து, பிறருடைய துயரங்களை எவன் தெரிந்து கொள்ளுகிறானோ, இறக்கப்படுகிறானோ அவன்தான் உண்மையான கல்விமான் என்பதை ஒரு சமய இலக்கியம் கூட நமக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் கல்லூரியிலேயோ மற்றதிலேயோ போய் படிப்பதால் மட்டும்தான் படிப்பு என்பதல்ல. எனக்கு ஒரு வேடிக்கையான ஒரு நினைவு. நான் கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கிற காலத்தில் பேச்சு போட்டிகளிலே பங்கேற்பது வழக்கம். ஒரு முறை அப்படி ஒரு பேச்சு போட்டியில் பரிசு பெற்ற பிறகு சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியிலே முத்தமிழ் விழா நடத்துகிறார்கள். அந்த பரிசளிப்புக்கு பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற என்னையும் பேசுவதற்காக அழைத்திருந்தார்கள். அந்த விழாவிலே அண்மையிலே காலமான மிகுந்த மரியாதைக்குரிய தஞ்சை பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தரும் என்றும் தமிழ் பல்கலைக்கழகமாக வாழ்ந்தவருமாகிய டாக்டர் ஔவை நடராஜன் அவர்கள் அந்த விழாவுக்கு வந்திருந்தார்கள். சிறப்பு விருந்தினராக நடிகவேள் MR ராதா அவர்களை அழைத்திருந்தார்கள். நடிகவேள் MR ராதா அவர்கள், டாக்டர் ஔவை நடராஜன் அவர்கள், மாணவர்கள் சார்பில் பேசுகிற பேச்சாளர் நான் என்று 3 பேர் முத்தமிழ் விழாவுக்கு அழைக்கப்பட்டிருந்தோம். மேடையிலே வரவேற்புரை சொன்னார்கள். நாங்கள் போகிறோம். படி 3 மாடி ஏற வேண்டும். கால்நடை மருத்துவக் கல்லூரியினுடைய அந்த அரங்கம் 3வது மாடியிலே இருக்கிறது. MR ராதா அவர்கள் முதுமையினாலே படி ஏற முடியாமல் மூச்சு திணறி கொண்டிருந்தார். உங்களுக்கு தெரியும் MR ராதா எப்படி பேசுவார்னு தெரியும். ஏய், இன்னும் எத்தனை படி இருக்குதுடா, இது வந்துருச்சுங்க, இப்படியே என்னை இட்டாரியடா, என்ன இதுலயே கொண்டுடுவ போல தெரியுதடா அப்படின்னு ஒரு புலம்பிக்கிட்டே வர்றாரு. அப்படியே மெதுவா படி ஏறி மூசுன்னு ஒரு மூச்சு இறக்கிது அப்படி உட்காடுறோம். எல்லாரும் மேடையில் உட்காடுறோம். முறைப்படி பார்த்தா நான் பேசணும், அவ்வை நடராஜன் பேசணும், அப்புறமா MR ராதா அவர்கள் பேசணும்னு அந்த அழைப்புதல்ல போட்டிருக்கிறாங்க. எங்களெல்லாம் யாரும் பேச விடல. கல்லூரி மாணவர்கள், கால்நடை கல்லூரி மாணவர்கள் ஒரு திரை நட்சத்திரத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க யாரையாவது பேச விடுவாங்களா? பேச விட மாட்டாங்க. நேரா மாணவர்கள் கத்துறாங்க. என்ன கத்துறாங்க? நடிகவேள் பேசு, நடிகவேள் பேசு, நடிகவேள் பேசு அப்படிங்கிறாங்க. அப்ப அவ்வை நடராஜன் கேட்டாரு, அண்ணா நீங்க பேசுறீங்கண்ணா, எங்களெல்லாம் பசங்க பேச விட மாட்டாங்கண்ணா, நீங்க பேசுறீங்க. அப்ப MR ராதா சொன்னார், பேச்சா? மூச்சே வரல, பேச்சு எப்படி வரும்? வயசானவனும் 3 மாடி ஏறிட்டாரான், அறிவில்லாதவன். பேசுனா எப்படிடா பேசுறது? மூச்சு வரட்டுண்டா, அப்புறமா பேச்சு வரும். அதனால அவர் பேச மாட்டேங்கிறார் MR ராதா. ஆனா உடனே அவ்வை நடராஜன் அவர்கள் பேசுவார்கள் அறிவித்தார்கள். அவ்வை மைக் கிட்ட வந்தார். உங்களுக்கு தெரியும் மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு. அவர் பேச விடல. நடிகவேள் பேசு, நடிகவேள் பேசு. அவ்வை ஆழமாக கற்றவர், அதை விட சமயோஜிதமான அறிவுடையவர். டக்குன்னு மாணவர்களை பார்த்து சொன்னார், அன்பு நண்பர்களே, நான் பேசுவதற்காக வரவில்லை, நடிகவேள் பேசுவார் என்பதை அறிவிப்பதற்காக வந்தேன் அப்படின்ட்டு டக்குன்னு அவர் பாட்டுக்கு பேசாம போய் உட்கார்ந்துட்டார்.
மைக்கு எம்.ஆர். ராதா அவர்கள் கிட்ட போச்சு. அவர் முதல் கேள்வி கேட்டார், டேய் நீ எல்லாம் படிச்சவனாட, நீ எல்லாம் படிச்சவனாட, 3 மாடி ஏறி ஒரு கிழவனை இட்டாரியே, உனக்கு அறிவு இருக்குது? அவனுக்கு வரும்போதே மூச்சு வாங்குது, அவனுக்கு பேசுங்கிறியே, உனக்கு மூளை இருக்குது? நீ எல்லாம் படிச்சுவ? அதை விட அடுத்த வார்த்தை கொன்னே போட்டார் மனுஷன். நீ எல்லாம் மாட்டுக்கு வைத்தியம் பண்ண போறியா? ஏன்னா கால்நடை மருத்துவக் கல்லூரி. நீ எல்லாம் மாட்டுக்கு வைத்தியம் பண்ண போறியா? முடியலன்னு சொல்ற என்னையே இந்த பாடுபடுத்துறியாடா? அது ஒன்னும் சொல்லாதடா, அதை என்ன பாடுபடுத்துவ? முடியலன்னு சொல்ற என்னையே இந்த பாடுபடுத்துறியே, அது ஒண்ணுமே சொல்லாதடா, அதை என்ன பாடுபடுத்துவ நீ? ஏடா வயசானவன் 3 மாடி ஏறிட்டான், அவனை எப்படா பேசுவான்? நீ எல்லாம் படிச்சவன் நீ? நடராஜன் படிச்சவன். அதுக்கு அடுத்த வார்த்தை தான் இன்னும் டாப்பு. நடராஜா என்ன படிச்சிருக்க? யாரு? அப்ப நடராஜனே கேட்கிறாரு. அவர் சொன்னார், அண்ணா எம்ஏ பிஹெச்டி. நடராஜன் என்னமோ படிச்சிருக்கிறான். அதான் எம்.ஆர். ராதா. நடராஜன் என்னமோ படிச்சிருக்கிறான். நல்லது. படிச்சவன் தான் நடராஜன். படிச்சவன் பேச்ச படிச்சவன் கேட்க மாட்டேங்கிற. படிச்சவன் பேச்ச படிச்சவன் கேட்க மாட்டேங்கிறான். நான் படிக்காத முண்டும் இந்த நாடு உருப்பிடுங்கிற. படிச்சவன் பேச்ச படிச்சவன் கேட்க மாட்டேங்கிற, படிக்காத முண்டும் என்ன பேசுங்கிறிய, இந்த நாடு உருப்பிடுங்கிற. எல்லாம் பவுடர் பண்ற வேலைடா. டே பவுடர் பண்ற வேலைடா. அதுக்கு அடுத்த வார்த்தை ஆனா. இது வரைக்கும் அவர் கிண்டல் பண்ணாரு. அடுத்த வார்த்தை சிந்தனையாளங்கிறத நிரூபிச்சாரு. அது சரிட. ஆனா கண்டுபிடிச்சானே, அவன் ஏதாவது படிச்சவன் சார். இப்ப நாம படிக்கிறோம் ஆனா அவனை முதல்ல உருவாக்குனானே, அவன் ஆனா அவனை படிச்சிருப்பானா? அவர் சொல்றாரு, ஆனா அவனா உருவாக்குனானே, அவன் ஆனா அவனா படிச்சவனா? அவன் படிக்காதவன். அப்ப என்னாச்சு தெரியுமா? படிக்காதவன் கண்டுபிடிச்சது தான்டா படிச்சவன்லாம் படிச்சுக்கினே இருக்கிறான். படிக்காதவன் கண்டுபிடிச்சது தான் படிச்சவன்லாம் படிச்சுக்கினே இருக்கிறான். அதாவது கல்வின்னா என்ன, அறிவுன்னா என்ன, அது நீண்ட சிந்தனைக்குரிய விஷயம். அவருக்குரிய பாணியில் அவர் விளக்குறாரு. புத்தகத்தை எடுத்து படிச்சாதான் படிப்புன்னு பேர் இல்லை, இன்னொரு மனிதனுடைய துயரத்தை படிக்க தெரியணும். இவர் வயசானவர், படியேறி வர முடியாது, இவர் இப்படி கூட்டிட்டு வரக்கூடாது. 2வது வயசானவர், மூச்சு அடைக்குது, அவர் பேச முடியாது அவரால். அப்போ கண்ணோட்டம் இல்லாத கண், அந்த கண் பயன் இல்லை. கண் என்பது கல்வி உடையவனுக்கு மட்டுமே கண், மற்றது புண். திருவள்ளுவர் எழுதுறாரு, கல்வியினுடைய ஒட்டுமொத்த நோக்கமே பிறர் மீதான அக்கறை. ஒரு கல்வியினுடைய ஒட்டுமொத்தமான நோக்கமே பிறர் மீதான அக்கறை. நான் சேகரித்த செல்வத்தை, அறிவை நான் அடுத்த தலைமுறையிடத்தில் ஒப்புவித்து போக வேண்டும். மரபணுக்கள் வழியாக சேருவது மட்டும் பயன் அல்ல. நான் புத்தகங்கள் மூலம், வேறு படைப்புகள் மூலம், பேச்சுக்கள் மூலம் எப்படியெல்லாம் இந்த அறிவை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக முடியுமோ அப்படியெல்லாம் கொண்டு போக வேண்டும் என்ற அக்கறை தான் உண்மையான ஒரு கல்வியாக மாறுகிறது. நான் இந்த மாவட்டத்துக்கு பெருமை சொல்ற போது பெருந்தலைவரை பாராட்டி சொன்னேன். அமெரிக்கா போயிருந்தோம் நாங்க. அங்க எஸ்.ஏ. பழனியப்பன் ஒரு பெரிய இன்ஜினியர் 130 அமெரிக்கர்களை வேலைக்கு வச்சிருக்கிறார். எஸ்.ஏ. பழனியப்பன் ஒரு இன்ஜினியர், அவரு 130 அமெரிக்கர்களை வேலைக்கு வச்சிருக்கிறார். அவர்கிட்ட அவ்வளவு பெரிய நிறுவனம், அவருடைய நிறுவனம். அங்க அவருடைய வீட்டில் தங்கி இருந்தோம். அவருடைய சொந்த ஊர் எதுன்னு கேட்டீங்கன்னா, அவினாசிக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமம், அமிச்சிபாளையம் அப்படின்னு ஒரு ஊரு. என்ன அந்த ஊருக்கும் கூட்டிட்டு போனாரு. பின்னாடி அந்த ஊருக்கு ஒரு குடமுழுக்கு பண்ணும்போது என்ன அந்த ஊருக்கு வரணும்னு என்ன கூட்டிட்டு போனாரு, அமிச்சிபாளையம். அந்த ஊருக்கு என்ன கூட்டிட்டு போயிட்டு, அந்த ஊர் எப்படி இருந்ததுன்னா, முள்ளு செடி, அப்படியே வறண்ட பூமி, சரளக்கல்லு, அவ்வளவு ட்ரை லேண்ட், ஒண்ணுமே இல்லை, எந்த விதத்திலையும் வந்து செடி கொடிகள் கூட இல்லை. இதான் சார் என் ஊரு, இதான் என் ஊரு, நான் இங்க தான் பிறந்து வளர்ந்தேன் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார் சார். அந்த பக்கமா ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு ஒரு 4-5 பேர் நின்றுகிட்டு இருந்தாங்க. இந்த அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்றேன். இந்த காமராஜ்னு ஒரு அர்த்தர் மட்டும் பிறக்காம இருந்திருந்தான்னு வச்சுங்க, நானும் அவனை மாதிரி கோமணம் கட்டிக்கிட்டு ஆடு மேய்ச்சிருப்பேன். இன்னைக்கு அமெரிக்கால நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன்னா, என்னை இலவசமா படிக்கிறதுக்கு அந்த மனுஷன் முதல்ல அனுமதிச்சாரு பாருங்க. எங்க அப்பன் செத்துட்டான். அவர் சொன்ன வார்த்தையை கவனிக்கணும். எங்க அப்பன் செத்துட்டான், எங்க ஆய் செத்துட்டா. நான் ஒவ்வொரு உறவுக்காரங்க வீட்லயும் போய் மத்தியானம் சோறு வாங்கணும். உறவுக்காரன் மதிப்பான்னு நினைக்கிறீங்க, மாமன் பெரியப்ப மதிப்பான்னு நினைக்கிறீங்க, உட்காரு அப்புறம் சாப்பிட்டு போ அப்படிம்பாங்க. அவமானமா இருக்கும், சாப்பாடே கிடைக்காது. அந்த மாதிரி நிலையில பள்ளிக்கூடம் திறந்து பக்கத்துல பள்ளிக்கூடத்துல சோறும் போடுறாங்க அப்படின்னு நான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போனதாலதான் சார் கடைசியில நான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய நிலைமைக்கு வந்திருக்கிறேன். அந்த மனுஷனுக்கு நான் கோயில் கட்டி கும்பிடணும் சார். ஒரு வினாடி யோசிச்சு பாருங்க. அமிச்சிபாளையத்துல ஆடு மேய்ச்சிக்கிட்டு ஒண்ணும் இல்லாம ஒரு கோமணத்தை கட்டிட்டு உட்கார்ந்து இருக்க வேண்டிய ஒரு ஆளா என்ன ஆகியிருக்கும்.
நான் அதுல இருந்து அந்த படிச்ச ஒரே காரணத்தினால தான் இன்னைக்கு அமெரிக்கால 130 அமெரிக்கரை வேலைக்கு வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய கம்பெனி என்னால நடத்த முடியுது அப்படின்னார். இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும். கற்றதால் என்ன பயன்னா, இப்ப சொல்றேன் சார், பணக்காரன் வீட்டு புள்ள மேல வந்துடலாம், பதவியில் இருக்கிறவங்க வீட்டு பிள்ளை மேல வந்துடலாம். ஆனா ஏழை நடுத்தர குடும்பத்தில் இருப்பவர்கள் கற்பதால் மட்டும்தான் உயர்ந்த இடங்களை அடைய முடியுமே ஒழிய வேறு எதனாலும் அடைய முடியாது. அதனால்தான் இந்த நாட்டில் அவர்கள் கற்க கூடாது என்றே பல பேர் தடை செய்து வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் மேலே வந்துவிடக் கூடாது, அவர்கள் உயர்ந்து விடக்கூடாது, எல்லோரும் படித்து விடக்கூடாது என்பதில் ஒரு சிலர் மிக உறுதியாக இருந்தார்கள். அதை தகர்த்து எறிந்த பிறகுதான், அந்த கல்வி அனைவருக்குமானது என்கிற அந்த தகர்ப்பு நடந்ததற்கு பிறகுதான் உண்மையிலேயே தமிழகமும் இந்தியாவும் பெரிய வளர்ச்சியை காண முடிந்தது என்பதை நீங்கள் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும். கல்வி பொதுவானது என்கிற எண்ணமே பல பேருக்கு இல்லையே. ஏற்கனவே வளர்ந்தவர்கள் மேலே மேலே வளர வேண்டும் என்றால் வளராதவர்கள் எப்போது வளர்வது? அவர்களுக்கான கல்வியை யார் தருவது? அது பற்றிய கவலையை யார் படுவது? எனவே கல்வி என்பது கண்ணோட்டம் உடையதாக அமைந்திருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் கண்ணப்பனை படிக்காதவனை கலை மலிந்த சீர் நம்பி என்று கொண்டாடுகிறார். கல்வி எப்படி முழுமை அடைகிறது என்று கேட்டால், கற்றல், கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடல். முதல்ல ஒண்ணு படிச்சுட்டா அப்படியே நம்ம அறிவாளி ஆயிட முடியாது. எவ்வளவு விஷயம் தப்பா வரும் தெரியுமா? தப்பா வரும் தெரியுமா? அதுவும் இந்த வாட்ஸ்அப் வாயர்கள், யூடியூப் பேயர்கள் ஒரு குரூப் இருக்கிறாங்க. அப்படி வாட்ஸ்அப் வாயர்கள், யூடியூப் பேயர்கள் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க. என்னென்ன தப்பா சொல்ல முடியுமோ எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. எதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. இது உண்மையா பொய்யா, நிஜமா, நிஜம் நடந்ததா நடக்கலையா, எதை பத்தியுமே கவலை கிடையாது. அதுல வர்றதெல்லாம் நம்ம நம்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம உண்மையில ஜெயிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்க? கிடையாது. பல விஷயம் நமக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு உன்னை தெரிஞ்சுக்கணுங்கிற கியூரியாசிட்டி இருக்கணும். நான் இன்னைக்கு விமானத்தில் வரும்போது, ஐயா மனுஷபுத்திரன் நானும் ஒரே விமானத்தில் வந்தோம். மதுரைக்கு விமானத்தில் வரும்போது இந்த கண்ணாடி, விமானத்தினுடைய கண்ணாடி கவனிச்சிங்கன்னா, ஜன்னல் கண்ணாடி எல்லாமே இது பாருங்க, இப்படி ஓவல் ஷேப்ல இருக்கும். ஒரு விமானத்திலேயாவது நீங்க சதுரமான ஷேப்ல காட்டிருங்க. பஸ்ல பார்க்கலாம், மற்றதுல பார்க்கலாம், ரயில்ல பார்க்கலாம், சதுரமான செவ்வகமான கண்ணாடி பார்க்கலாம். எங்க பிளேன்ல காட்டிருங்க. பிளேன்ல எல்லாம் ஓவல் ஷேப்ல தான் அந்த கண்ணாடி இருக்கும். ஏன் நம்ம எத்தனை பேர் தெரிஞ்சுக்கிட்டோம்? சரி, இது அன்வான்டட் இன்ஃபர்மேஷனா இருக்கலாம். ஆனா நம்ம யோசிக்கணும், ஒரு விஷயத்தை பார்த்தோன்னு ஒரு கியூரியாசிட்டி இருக்கணும். நான் உடனே சர்ச் பண்ணி யோசிச்சேன், ஏன் இதுல மட்டும் இது மாதிரியான டிசைன் மற்ற டிரான்ஸ்போர்ட்ல எல்லாம் இல்லையே, ரயில்ல இல்ல, பஸ்ல இல்ல, பிளேன்ல மட்டும் ஓவல் ஷேப்ல கண்ணாடி வச்சிருக்கானே, என்னத்துக்காக அப்படின்னு. சார், ஃபர்ஸ்ட் பிளேன்லாம் வந்த போது சதுரமா தான் போட்டான் கண்ணாடி. ஆனா சதுரமா கண்ணாடி போட்டா கண்ணாடி கிராக் ஆயிடுது. கேபின் பிரஷர் அப்படின்னு ஒண்ணு உள்ள உண்டாகும். பிளைட் பறக்க ஆரம்பிச்ச உடனே அந்த பிரஷர் உண்டான உடனே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, இந்த கண்ணாடி தெரிச்சிடும் அல்லது கிராக் விட்டுடும். இப்படி கிராக் விட்டுடும் சொன்னா அதுக்கப்புறம் ஃப்ளை பண்ண முடியாது, ஆபத்துல போய் முடியும். எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்து ஃபெயிலியர். இந்த ஓவல் ஷேப்ல என்ன ஒரு அருமை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல கொடுக்கிற பிரஷரை ஓவல் ஷேப் மட்டும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடும். அதாவது ஒரே இடத்துல போய் கான்சென்ட்ரேட்டடா அந்த பிரஷர் நிக்காது, டோட்டலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுறதுனால, இந்த பிரஷர் டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுனால அது உடையவே உடையாது. இது உடையாம இருக்கணும்னா ஓவல் ஷேப்ல இருக்கணும். இப்ப வாங்க, ஓவரின்னு பேரு, கருமுட்டைன்னு பேரு. கருமுட்டை ஓவல் ஷேப்ல இருக்கு. அப்போ இயற்கை நமக்கு ஒண்ணு கத்து கொடுத்தது, நீண்ட காலம் ஒண்ணு உடையாம இருக்கணும்னா அது ஓவல் ஷேப்ல இருக்கணும் அப்படிங்கிற பிரபஞ்சத்தினுடைய படைப்பின் ரகசியம் நாம இங்க பார்க்கிற விமானத்தின் மூலமா கத்துக்கிறோம். ரொம்ப சுலபத்துல உடையாது, முட்டை மென்மையானது, ஆனா உடையாதபடி அதை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய ஏற்பாடு இருக்கு. ஓவல் ஷேப், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு கியூரியாசிட்டியோட நம்ம ஒவ்வொன்றையும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஆனா இது மாதிரி கெயின் பண்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது வெறும் தகவல் சேகரிப்பு மட்டுமா தான் இருக்கும். தகவல் சேகரிப்பு முழுமையான கல்வியாக ஆகிவிட முடியாது. தகவல் சேகரிப்பை வாங்கி கல்வி, கேள்வி, அது கேட்டல், அப்புறம் சிந்தித்தல். நம்ம படிச்சமே அது கரெக்டா தப்பா, இதுல இப்படி சொல்லியிருக்காங்களே அப்படி கரெக்டா தப்பா. நான் ஓப்பனா கேட்கிறேன், தப்பா நினைக்காதீங்க. எல்லாரும் அவங்கவுங்க மத புத்தகங்கள் எடுத்து படிக்கிறாங்க, தப்பு இல்லை, அவங்கவுங்க சௌரியம். அவங்கவுங்க மதம் ஒரு கடவுளை சொல்லும் போது நிஜமாவே வெளியில மேல ஒரு 400-500 கடவுள் ஆபீஸ் பார்ப்பாங்களா? இப்போ நான் ஓப்பனாவே கேட்டுடுறேன், ஒரு மதத்தை சார்ந்த ஒருத்தருக்கு ஏதோ ஒண்ணு ஆச்சுன்னா வேற மதத்தை சார்ந்த கடவுள்னு ஒருத்தர் வந்து ஹெல்ப்பே பண்ண மாட்டாரா? நிஜமாவே மேல ஒரு 400-500 கடவுள்கள் வந்து ஏதாவது அவங்கவுங்க ஒரு ஆபீஸ் வச்சுக்கிட்டு, இவன் எங்க ரிலிஜன் நான் இவனை காப்பாற்றணும், அவன் ஓன் ரிலிஜன் நீ போய் காப்பாத்து, பஸ் ஆக்சிடென்ட் ஆக போகுது உங்களுக்கு ஓடு ஓடு அப்படின்னு அவங்கவுங்க மதத்து கடவுளை அனுப்ப போறாங்களா? இது எல்லாமே
கடவுளை பற்றிய நம்முடைய பார்வை, கடவுளை பற்றிய நம்முடைய பார்வை. ஆனா முழுமையான பரம்பொருள் என்பது வேறு தன்மையுடையது. நீங்க மதங்கள் வழியா பயணம் பண்ணி ஒரு எல்லையில நிறுத்திட்டு எது உண்மையான பரம்பொருள் அப்படின்னு தேட ஆரம்பிச்சா அப்போ உங்களுக்கு புலப்படக்கூடிய உண்மையே வேறையா இருக்கும். நான் 100 தடவை தலையால் அடிச்சிருக்கிறேன். எங்கு மதம் நிற்கிறதோ அங்குதான் கடவுள் தொடங்க முடியும். எங்கு மதம் நிற்கிறதோ அங்குதான் கடவுள் தொடங்க முடியும். எங்கு சாலை முடிகிறதோ அங்குதான் வீடு தொடங்க முடியும். உன் வீட்டுக்குள் சாலை வர முடியாது, அதுபோல் மதத்திற்குள் கடவுள் வர முடியாது. மதம் முடிவடைகிற இடத்தில் தான் ஒருவன் கடவுளை உணர முடியும். இது ஒரு அடிப்படை ஞானம். நீங்க அந்த ரியல் ஸ்பிரிச்சுவல் ஜர்னி அந்த பயணம் பண்ணிருந்தீங்கன்னா ஒரு நாள் கண்டுபிடிப்பீங்க. அது எப்படி அவனுக்கு வேற கடவுள், இவனுக்கு வேற கடவுள், இவனுக்கு வேற கடவுள் உலகத்தில் இருக்க முடியுமா? அவங்க ஒரு ஏரியா பிரிச்சுக்குவாங்களா? ஒரு கவர்னர் மாதிரி அல்லது ஒரு பிரசிடென்ட் மாதிரி அவங்க ஏரியாவை அவங்க ரூல் பண்ணிட்டு இருப்பாங்களா? வாட் நான்சென்ஸ் இட் இஸ். நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப தன்மை மூலப்பொருள் அப்படிங்கிறது ஒன்னா தான் இருக்க முடியும். அப்ப கற்றல், கேட்டல், சிந்தித்தல். நீயா என்ன முடிவு பண்ண? யாரோ ஒன்னு சொல்றான், அப்படியே நீ வாமிட் பண்றிய. இப்போ ஒரு சின்ன விஷயம் பாருங்க. ஒருத்தர் சொல்றாரு, நான் ஒரு அமிலம் ஒன்னு கண்டுபிடிக்க போறேன். அது எப்படிப்பட்ட அமிலம் தெரியுமா? எல்லாத்தையும் கரைச்சிடும், மெட்டலை கரைச்சிடும், இதை கரைச்சிடும், எல்லாத்தையும் கரைக்கிற மாதிரி ஒரு அமிலத்தை கண்டுபிடிப்பேன். பக்கத்துல இருந்தவன் சொன்னான், கூறு கெட்டவனே அதை எதிரடா வைப்பேன். எல்லாத்தையும் கரைக்கிற மாதிரி நீ ஒரு அமிலத்தை கண்டுபிடிச்சா அதை எதுலடா வைப்ப? இப்ப கண்ணாடியில ஆசிட் வச்சிருக்கிறோம், கண்ணாடி அது கரைக்கிறது இல்ல, அதனால தான் வச்சிருக்க முடியுது. இப்ப யாராவது ஒருத்தர் சொன்ன உடனே நம்ம நம்பிடுறதா? நீங்க சிந்திக்கணும். யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லுவாங்க. இந்த உலகத்துல பல பேர் பல கருத்துக்களை சொல்லுவாங்க. எல்லாத்தையும் நம்ம அப்படியே ஏத்துக்கணுங்கிற அவசியம் ஒண்ணு இல்லை. யோசிக்கணும், அது எப்படி பாசிபிள் அப்படின்னு. வேடிக்கை சொன்னா, எக்ஸிபிஷனுக்கு போன இடத்துல ஒரு பெரிய மண்டை ஓடு வச்சிருந்தான், ஒரு சின்ன மண்டை ஓடு வச்சிருந்தான். இவர் இது என்ன மண்டை ஓடு அப்படின்னு கேட்டா, ஒரு பெரிய ஆள் பேர் சொல்லி, ஒரு ஃபேமஸான ஆள் சொல்லி அவரோட மண்டை ஓடுன்னா. அப்படியா? இதுன்னா இது அவர் சின்ன வயசுல எடுத்த மண்டை ஓடுன்னா. இது எவ்வளவு டுபாக்கூர் இது. இதே மாதிரி எத்தனையோ டுபாக்கூர் நடந்துகிட்டே இருக்குது. நாம எதையுமே யோசிக்கிறது இல்ல. இஸ் இட் பிராக்டிகலி பாசிபிள்? இது எங்கேயாவது உண்மையில முழுசா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எல்லாருமே பயப்படுறாங்க. என்ன பயப்படுறாங்க? தங்கள் மத குருமார்களோ யாரோ ஒன்று சொல்லிட்டா அதுக்கப்புறம் அதை பத்தி நம்ம சிந்திச்சா நரகத்துக்கு போயிடுவோமோ, நம்ம கேள்வி கேட்டா நம்ம நாஸ்திகன்னு சொல்லிடுவாங்களோ, இல்ல நம்மள அதுக்கப்புறம் மதிக்க மாட்டாங்களோ. ஏன் பயப்படணும்? ஏன் பயப்படணும்? நீ சொல்ற அது எனக்கு முழுசா நான் புரிஞ்சுக்கிற வரையில என்னால ஏத்துக்க முடியாது. நான் 4 கேள்வி கேட்பேன். சார், விவேகானந்தருக்கு ஒரு கட்ஸ் இருந்தது இல்ல, என்ன வேணா நீ இரு, ஆனா எனக்கு நீ புரியவை, கடவுள்னா என்னன்னு புரியவை, அதுக்கு நான் அவனை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு. அப்போ ஒரு தூய நல்ல நிலைக்கு ஒருத்தன் பயணம் பண்ணணும்னு சொன்னா கற்றலும் கேட்டலும் போறாது சார், சிந்தித்தல், அதுக்கப்புறம் தெளிதல், அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வரணும். ரைட், இதுதான் சரியா இருக்க முடியும், இது சரியா இருக்க முடியாது. நான் அடிக்கடி சொல்றது, நான் ஓஷோ படிக்கிறதுக்கு முன்பு இருந்த சுகி சிவம் வேற, ஓஷோ படிச்சதுக்கு அப்புறம் சுகி சிவம் வேற. ஏன்? அந்த மனுஷனுடைய பிராட் திங்கிங், அனாலிசிஸ் எல்லாத்தையும் படிக்க 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 என்ன தோணுது, நம்ம ஒரு குறுகின எல்லைக்குள்ள ரொம்ப நாள் இருந்துட்டோம், நம்ம அதை உடைச்சிக்கிட்டு வெளியே வரணும். அந்த வட்டத்திலிருந்து வெளியே வந்தாதான் நமக்கு மிகப்பெரிய உண்மை புலனாகும். ஒரு மிகப்பெரிய பரந்த உண்மை என்ன என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். சில பேர் ஓஷோவே தொடாத, ஓஷோவே தொடாத, ஒன்னு அப்படியே நீ வீணா போயிடுவேன்னா சார், அவர் எல்லாத்தையும் கட்டறுத்தார். அத்தனை பேர் இது வரைக்கும் சொன்ன பல பேர் செய்திகளை போட்டு கீழே போட்டு உடைச்சார் ஒரே ஐடியா. எல்லாரும் பயந்தாங்க. பயப்பட முடியாது. அதை தாண்டி வருவதற்குரிய ஒரு பக்குவத்தை நோக்கி நாம போயாகணும். நீங்க இந்த நாட்டில் தோன்றிய புத்த மதம் இருக்கு இல்லையா, உண்மையாகவே புத்த மதத்தை இந்த நாட்டில் பொட்டலம் கட்டி ஒழிச்சாங்க. புத்த மதம் ஒழியணும் அப்படின்னு இந்த நாட்டில் பொட்டலம் கட்டி ஒழிச்சாங்க. ஆனா நான் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா, சீனாவும் ஜப்பானும் தான் உலகத்துல பிறகு வளர்ச்சி அடைந்த நாடு. அங்க புத்த மதம் போய் ஜென் அப்படிங்கிற பிலாசபியா மாறி வாழ்க்கை பற்றிய பார்வையே என்டையரா திருப்புறதால தான் சீனாவும் ஜப்பானும் வளர்ச்சி அடைஞ்சது. தெரியுமா? இந்த நாட்டை நாம செஞ்ச பெரிய துரதிர்ஷ்டம் என்ன தெரியுங்களா? ஒரேடியா புத்தரை பொட்டலம் கட்டிட்டோம். ஏன்? புத்தர்னா யாரு? அறிவை முன்வைத்தவர், புத்தி. நீ மேற்கோளா ஒரு நூலை சொல்லாத, இந்த நூலில் 7ஆம் பக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த நூலில் 6ஆம் பக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தூக்கி குப்பையில போட்டு. நீ என்ன கண்டுபிடிச்ச? முதல்ல படி. படிச்சிட்டியா? அந்த நூலை நல்லா படிச்சிட்டியா? படிச்சாச்சு, தூக்கி அண்ணாண்ட வை. நீ கண்டுபிடிச்சியா? நீ என்ன கண்டுபிடிச்ச? சார், திருக்குறள் முழுக்க நீங்க தேடுங்க. ஆனா திருவள்ளுவர் திடீர்னு ஒரு ராயல் ஸ்டேட்மெண்ட் விடுவார். என்ன தெரியுமா? இந்த உலகத்துல பல நூல்களில் நான் இதை படித்திருக்கிறேன்னு சொன்ன குறள் இருக்கா இல்லையா? நான் எத்தனையோ நூல்களை படிச்சாலும் இதுதான் மேலானதா எனக்கு தெரியுது அப்படின்னு சொன்ன குறள் இருக்கு. ஆனால் இன்னொரு குறள்ல சொல்வாரு, நூலறிவை வச்சு நான் பேசல,
யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனைத்தொன்றும் யாம் மெய்யா கண்டவற்றுள் என்ன சொல்றார்? நான் கண்டறிந்தது. சோ முதல்ல நீங்க புத்தகத்தை படிக்கணும். புத்தகத்தை படிக்கிறது தப்பு கிடையாது, அதுலயே நின்றுடக்கூடாது. புத்தகத்திலேயே வந்து பூச்சி நின்னுக்குது, புத்தக பூச்சி. அதே மாதிரி நீங்களும் புத்தக பூச்சியா நின்னுடுறதா? என்னைக்கு அறிவாளியா மாறுறது? இந்த புத்தகத்துல போட்டிருக்குங்கிறதுக்காக அது உண்மையாயிடுமா? என் குரு சொல்லிட்டாருங்கிறதுக்காக உண்மையாயிடுமா? அது உண்மையா பொய்யா நான் சிந்தித்து தெளிந்து ஒரு முடிவுக்கு வர வேண்டாமா? சோ அதுல இருந்து நெக்ஸ்ட் டிராவல் அதை நோக்கி நான் போய் ஆகணும். ஒரு சின்ன வேடிக்கை சொல்லட்டுமா? எல்லாரும் இந்த நாட்டில் என்ன சொன்னாங்க தெரியுமா? புத்தரை சொல்ற போது இந்த நாட்டில் ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு விரோதமாக இருந்த புத்தர் அப்படின்னு எழுதுவாங்க. ஒரு குறிப்பிட்ட மத முறைக்கு விரோதமாக இருந்த புத்தர்னு. நீங்க ஆச்சரியப்படுவீங்க, விவேகானந்தர் மட்டும் வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுங்களா? இந்து மதத்தின் உச்சமாகிய புத்தர்னர். He is not against Hinduism னு சொல்லல புத்தரை. என்ன வார்த்தை சொன்னா தெரியுங்களா? இந்து மதத்தின் உச்சமாகிய புத்தர்னர். அது அறிவின் நீட்சியினர் புத்தரை. ஏன்னா புத்தரை எதிரியாக கருதியதால் இந்த நாடு வீணானது. புத்தரை அறிவின் வளர்ச்சியாக புரிந்து கொண்டிருந்தால் இந்த நாடு இன்னும் பெரிய வளர்ச்சியை அடைந்திருக்க முடியும். இந்த உண்மை பல பேருக்கு தெரியல சார். புத்தரை வந்து விரோதியா நினைச்சாங்க. அதுக்கு பதிலா அறிவினுடைய உச்சத்தை தொடுகிறார் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருந்தா எவ்வளவோ அற்புதங்களை பண்ணியிருக்கலாம். சீனால போய் இப்ப போதி தர்மரை எல்லாரும் ஆஹா ஓஹோ ஓஹோங்கிறாங்க. ஆனா போதி தர்மர், நான் ரெண்டு விஷயம் சொல்லிடுறேன் அவரை பத்தி சொல்லும் போது. போதி தர்மர் தன்னுடைய ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணும்போதே எப்படி செலக்ட் பண்ணுவார்? ஒரு ஸ்டூடெண்ட்னா எல்லாரையும் ஸ்டூடெண்டா எடுக்க மாட்டார். சீனாக்கு போறாரு போதி தர்மர். சீனாக்கு போகும்போது பாருங்க, ஒரு ஒரு சுவரு, அங்க இருக்கிற ஒரு கோயில் சுவர்னு வச்சுங்க, அந்த பக்கம் திரும்பி உட்காந்துக்கிட்டார். ஒருத்தர் சோத்தை பார்த்து உட்காந்துக்கிட்டா எப்படி இருக்கும்? உங்களை எல்லாம் பார்க்காம ஒரு ரோட்ல, மார்க்கெட் ரோட்ல சோத்தை பார்த்து உட்காந்துக்கிட்டா எப்படி இருக்கும்? இப்போ உங்களை பார்த்து உட்காந்தா பிச்சைக்காரன் 4 காசு போட்டுருவீங்க. அவர் அப்படி உட்காரல, எதிர்பக்கம் திரும்பி அந்தாண்ட உட்காந்துக்கிட்டார் அவர் பாட்டுக்கு. வரவும் போறவங்க இந்த ஆள் ஏன் எங்க உட்காந்துருக்கான், ஏன் இங்க ஆள் உட்காந்துருக்கான், ஏன் இங்க உட்காந்துருக்கான், ஏன் இங்க உட்காந்துருக்கான், யாரும் அவர்கிட்ட போய் கேட்கல. கடைசியா ஒரு 2-3 பேர் வந்தான். அவனை பார்த்தா அறிவாளி மாதிரி தெரியுது, நீ ஏதோ வித்தை வச்சிருக்கிற, அறிவு வச்சிருக்கிற, நீ எதனால இங்க உட்கார்ந்து இருக்கிறேன்னா பதிலே சொல்ல, பேசாமே இருந்தாரு. அவர் ஒன்னும் சொல்லவே இல்லை. தனக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டை தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்றார், தன்ட்ட ஒரு மாணவனை தேர்ந்தெடுக்கணும்னு வெயிட் பண்றார். கடைசியா ஒருத்தன் கேள்வி கேட்டான், நீ யாரு, ஏன் சோத்தை பார்த்து உட்கார்ந்துருக்கிற, உங்ககிட்ட என்னமோ ஒரு வித்தை இருக்குது, என்னன்னு சொல்லுவியா மாட்டியா அப்படின்னா. அவர் ஒண்ணுமே சொல்லாம சோத்து பார்த்து உட்கார்ந்தார். நீ இப்ப சொல்லலைன்னா என் கையை வெட்டிக்க வேணும். அவர் அதுக்கும் ஒன்னும் அசரவே இல்லை. பட்டுன்னு கையை வெட்டுனா அவர் முன்னாடி தூக்கி போட்டார். திரும்பினாரு, நீ தான் என் ஸ்டூடெண்ட். ஏன் நீ எவ்வளவு பெரிய முடிவோட இருக்கிற, நீ இதுக்கு பதில் சொல்லாட்டி நான் கையை வெட்டிக்கவேன்ற அளவுக்கு ஒரு கன்விக்ஷனோட இருக்கிற. இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்டுக்கு நான் கத்து கொடுத்தா தாண்டா என்னுடைய வித்தை அடுத்த ஆளுக்கு போகும்னாரு. இப்படியெல்லாம் இப்ப நாம டெஸ்ட் வச்சோம்னா எவனுமே படிக்க வர மாட்டான். ஆனா யார் வேணாலும் ஸ்டூடெண்டா வரணும் அப்படின்னு இழுத்துட்டு வரதை விட அந்த ஆர்வம், வெறி, இதை நான் தெரிஞ்சு இதனுடைய உண்மை என்னன்னு நான் கண்டுபிடிக்கணும் அப்படி. அவருக்கு மருத்துவம் தெரியும், பிறகு அவர் மூலிகை மருத்துவத்தால் அந்த கையை சரி பண்றாரு, அது வேற சமாச்சாரம். ஆனா அவருக்கு மருத்துவமும் தெரியும் போதி தர்மருக்கு. பட் எவ்வளவு தூரத்துக்கு ஒரு சீடனை தேர்ந்தெடுக்கிறாருங்கிறத நீங்க பார்க்கணும். நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் நின்று பேசுறேன், ஆசிரியர்களை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு. முத்தையா செட்டியார் அண்ணாமலை யூனிவர்சிட்டி இப்ப சொல்றீங்கல்ல, அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு முன்னாடி அது கல்லூரியா இருந்தது. அந்த கல்லூரிக்கு தமிழ் துறைக்கு ஒரு தலைவர் வேணும்னு ஆசிரியரை தேர்ந்தெடுக்க விரும்புறாரு. தமிழ் துறைக்கு தலைவர்னா நல்ல தமிழ்ல ஆழங்கால் பட்ட ஒருத்தர் கொண்டாந்து உட்காத்தி வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஒரு டீச்சர் அப்பாயின்மெண்ட் எப்படி நடந்ததுங்கிறது தெரிஞ்சுக்காங்க, அதுக்காக சொல்றேன். எல்லாரும் சொல்றாங்க விபுலானந்த அடிகள்னு இலங்கையில் இருக்கிறாரு. விபுலானந்த அடிகள் தான் தமிழ்ல பெரிய எக்ஸ்பர்ட். ஆனா அவர் நம்ம கல்லூரிக்கு வாத்தியாரா வரமாட்டாரு, ஏன்னா அவர் சன்னியாசியா போயிட்டாரு. அவர் இனிமே சம்பளம் வாங்குற ஆளா இங்க வந்து வேலைக்கெல்லாம் வந்து சேர மாட்டாரு அப்படின்னு. இவர் இங்க இருந்து இலங்கைக்கு போயிட்டாரு. சார் கோடீஸ்வரர் உங்களுக்கு தெரியும், துண்டு எடுத்து இடுப்புல கட்டினாரு. விபுலானந்தடிகள் காலில் விழுந்தாரு. அவர் நல்லா இருப்பா, நல்லா இரு, எந்திரின்னாரு. எந்திரிக்க மாட்டேன்னாரு. எந்திரிப்பா, நல்லா இரு, எந்திரின்னாரு. என் காலேஜில் வாத்தியாரா வர்றேன்னு சொன்னா எந்திரிக்கிறேன், இல்லைன்னா இப்படியே உயிரை விட்டுறேன். எப்படி? என் காலேஜில் நீங்க வாத்தியாரா வரதா இருந்தா நான் எந்திரிக்கிறேன், இல்லைன்னா நான் இப்படியே உயிரை விட்டுறேன் அப்படின்னாரு. விபுலானந்தடிகள் பார்த்தா, நான் சன்னியாசி ஆயிட்டேன்டா, நான் போய் இனிமே சம்பளம் வாங்கிட்டு நான் வேலை பார்க்க முடியாது அப்படின்னார். உங்களை யார் சம்பளம் வாங்க சொன்னா? தமிழ் கத்து கொடுக்கத்தானே நான் உங்களை கூப்பிடுறேன், தயவு செய்து வரேன்னு சொல்லுங்க, எந்திரிக்கிறேன். சரி சரி நான் வர்றேன்னு அவர் ஆசிரியரா வந்தார். இப்ப டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் அப்படியா நடக்குது?
இப்ப டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எப்படி அப்படியா நடக்குது? கொஞ்சம் யோசிங்க. எஸ்பெஷலி மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல பாருங்க, அப்பாயின்மெண்ட் போடும்போது எப்படி போடுறாங்கன்னு நான் எதையும் குறை சொல்ல விரும்பல, விமர்சனம் பண்ண விரும்பல. அந்த வித்தையில அவன் வல்லவன், அந்த திறமையில அவன் நல்லவன்னா அவன் காலில் விழுந்தாவது அவனை கொண்டாந்து வாத்தியாரா உட்காந்து வைக்கணும். அப்ப கல்வி மேல நமக்கு எவ்வளவு மரியாதை இருந்தது பாருங்க. ஒரு மாணவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் போதி தர்மருடைய வாழ்க்கை நிகழ்ச்சி சொன்னேன். ஒரு ஆசிரியரை எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு மேனேஜ்மெண்ட் புரிஞ்சுக்கணும். இப்படி சொல்லிக் கொடுக்கப்படுகிற கல்வியை மாணவன் எப்படி கத்துக்கணும் அப்படிங்கறத மாணவன் புரிஞ்சுக்கணும். கல்வி என்பது புத்தகங்களை மனப்பாடம் செய்வது அல்ல, ஒரு டிகிரி ஒரு அட்டை வாங்குவது மட்டுமல்ல. இதை நான் வற்புறுத்திக்கிட்டே வரேன். ஒரு பட்டமளிப்பு சொற்பொழிவுல டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஒரு அருமையான வார்த்தை சொன்னார். We are graduated but not educated அப்படின்னார். We are graduated but not educated. பெரிய வித்தியாசம் இருக்குங்க. கிராஜுவேஷன் எம்ஏ எம்எஸ்சி, நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. எம்ஏ தமிழ் படித்தவர்கள் எழுதி கொடுக்கிற கடிதங்கள்ல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு பிழை இருக்கு தெரியுமா? எம்ஏ தமிழ் படிச்சவங்க ஒரு வந்திருக்கிறாங்க, ஒரு பக்கம் எழுதி கொடுங்க அப்படின்னு, ஒரு பக்கம் எழுதி கொடுங்க அப்படின்னா 10 பிழை இருக்கு. ஆச்சரியமா இருக்கு. சந்தி பிழை இருக்கு, இலக்கண பிழை இருக்கு, ஒருமை பன்மை பிழை இருக்கு. எப்படி இருக்கலாம்? மாப்போசி என்ன படிச்சவர்? அச்சு கோக்குற ஒரு தொழிலாளியா வாழ்க்கையை தொடங்கினவர். ஜெயகாந்தன் என்ன படிச்சவர்? இவங்க எல்லாம் வாழ்க்கையில எழுதின போது மாப்போசியோட எழுத்துல நீங்க எங்கேயாவது பிழை காண முடியுமா? ஒரு ஒரு இலக்கண பிழை காண முடியுமா மாப்போசியோட எழுத்துல? இல்லையே. இன்னைக்கு எப்படி எம்ஏ தமிழ்னு படிச்சுட்டு எம்ஏ தமிழ் படிச்சவங்களுடைய ஒரு கடிதத்தை எடுத்து பார்த்தா 10 பிழை 15 பிழை வருது. எப்படி வர முடியும்? அப்ப கல்வியில எங்கேயோ நாம பலவீனமாயிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறது பொருள். சரி, இப்ப நான் கல்வி சொன்னேன், கல்வியில ஆசிரியர் எப்படி இருக்குன்னு சொன்னேன், மாணவன் எப்படி இருக்கணும்னு சொன்னேன். இந்த கல்வியின் மூலமாக உலகத்தில் நடக்க வேண்டிய மாற்றங்கள் என்ன? கல்வி ஒரு நாட்டில் சரியா இருக்குன்னு சொன்னா அந்த நாட்டில் வறுமை இருக்க முடியாது. ஒரு நாட்டில் கல்வி ஒழுங்கா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த நாட்டில் அறியாமை இருக்க முடியாது. ஒரு நாட்டில் கல்வி சரியா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த நாட்டு மக்களை யாரையும் ஏமாற்ற முடியாது. ஒரு நாட்டில் கல்வி சரியா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த நாட்டு மக்கள் யாரிடத்திலே போய் எதையோ கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த மாதிரி கொண்டு போகிற போதுதான் அது உண்மையான வளர்ச்சியாக இருக்க முடியும். ஒரு செய்தி சொன்னேன், மனப்பாடம் பண்ணுவது கல்விக்கு அவசியமா அவசியம் இல்லையா? இது ஒரு கேள்வி இருக்கு. மனப்பாடம் பண்ணினா அது சரியான பழக்கமா? ஒரு காலத்துல நிறைய மனப்பாடம் பண்ண சொன்னாங்க கல்வியில, இன்னைக்கு எல்லாம் மனப்பாடம் பண்ணவே வேண்டாம்னு சொல்றாங்க அப்படின்னு. நாங்க அமெரிக்கா போயிருந்தோம் சார். சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனோம், ஒரு பொருள் வாங்கணும். பாருங்களேன், 2 வாங்கினா 1 எக்ஸ்ட்ரா. அப்புறம் நீங்க 2 வாங்குனீங்கன்னா 60 பைசா விலை. ஆனா 2 வாங்குனீங்கன்னு சொன்னா 40 பைசா மேனிக்கு உங்களுக்கு கிடைக்கும். இப்படி நிறைய ஆஃபர் போட்டிருப்பான் சூப்பர் மார்க்கெட்ல. என் கூட வந்த பையன் கிட்டத்தட்ட ஒரு 30-32 பொருள் வாங்கினார். 30-32 பொருள் வீட்டுக்கு வேண்டியது வாங்கினார். வீட்டுக்கு வேண்டிய எல்லாத்தையும் வாங்கிட்டு கவுண்டர்ல வந்தாரு. அங்க ஒரு அமெரிக்க பையன் நிக்கிறான் அந்த கவுண்டர்ல. அவன் பில்லு போட்டு ஒரு இவ்வளவு மொத்தமா சொன்னோன்னு அவர் சிரிச்சாரு. தப்பா சொல்ற, அவ்வளவு வர முடியாது, அவ்வளவு பில் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது, நீ கரெக்டா போட்டு பாரு. அவன் சொன்னான் இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா இவன் பாருங்க மனசுலயே கால்குலேட் பண்ணிட்டு இவ்வளவு டாலரும் இவ்வளவு பைசாவும் தாண்டா வரும்னா. இவன் இந்தியன், எல்லாம் மனசுலயே வாய்ப்பாடு போட்டான் கம்ப்ளீட்டா. அவன் அப்படியே திகைச்சிட்டான். நீ கால்குலேட்டர் கையில் வச்சிருக்கிறியான்னா, இங்க வச்சிருக்கிறேன்னா. அவன் நம்ப தயாரா இல்லை. உள்ள அவன் முதலாளி இருந்தான், அவனை போய் கூட்டிட்டு வந்தான். அவன் பாருங்க, அவன் கம்ப்யூட்டரை எடுத்துட்டு லொட்டுன்னு தட்டி அதை விட தப்பா போட்டான். போட்டு இவ்வளவுதான் வரும் அப்படின்னா. இவன் தெளிவா சொன்னா வராது அப்படின்னா. கணக்கா போட்டேன்னா கரெக்டா இவ்வளவுதான் வரும் அப்படின்னு. அவன் ஒரு வார்த்தை சொன்னான் சார், என்னால் மறக்கவே முடியாது. எந்த கால்குலேஷன் கையில இல்லாம இந்த கணக்கை நீ எப்படி போட்டேன்னு சொன்னா நான் அவ்வளோத்தையும் ஃப்ரீயா கொடுத்துறேன். ஃப்ரீயா கொடுத்துறேன். அவன் சொன்னான், எங்களுக்கு பள்ளிக்கூடத்துலேருந்து வாய்ப்பாடு மனப்பாடம்டா, இது இத்தனை பேருக்கு வருது கழிக்கிறது, அது இத்தனை போச்சுன்னா எவ்வளவு என்ன ஏதுன்னு நாங்கள் மனசுலேயே எல்லாத்தையும் செஞ்சுருவோம்டா. பேப்பர் பேனா கம்ப்யூட்டர் வச்சு தான் செய்யணுங்கிற அவசியம் இல்லை, எங்களுக்கு எல்லாம் எங்கள் மனசுலேயே போட்டுருவோம்டா அப்படின்னு. சார் யூ ஆர் ஷாக்டு. எதுக்கு சொல்ல வர, நம்ம ஊர்ல மூளையை அதிகமா பயன்படுத்துகிற மாதிரியான ஒரு கல்வி முறை இருந்தது. அது டோட்டலி தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நான் எல்லாத்தையுமே நீங்க மனப்பாடம் பண்ணுங்கன்னு சொல்லல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், மூளையை அதிகமா பயன்படுத்துவது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, எப்படி எக்ஸசைஸ் பண்ணா உடம்பு ஸ்ட்ராங் ஆகுமோ அப்படி மூளைக்கு எக்ஸசைஸ் கொடுத்தாதான் மூளை ஸ்ட்ராங் ஆகும். அந்த பேசிக் பிலாசபியை நீங்க புரிஞ்சுக்கங்க. ஆக்சுவலா எதுக்காக வாய்ப்பாடு?
இல்ல எதுக்காக வந்து அந்த காலத்துல மந்திரங்கள் பாடல்களை மனப்பாடம் பண்றது, வாரியாருக்கு வந்து 1,00,000 பாட்டுக்கு மேலே தெரியும். பாடல்னு சொன்னா 1,00,000 பாட்டு சொல்லுவாரு. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி உருட்டால் சார் ஒப்பிக்கிறேன் அப்படி சொல்லக்கூடாது. அந்த காலத்துல அந்த மூளையினுடைய பலத்தை விருத்தி பண்றதுக்கு மனப்பாடம் பண்றதும் ஒரு நல்ல டெக்னிக் அப்படின்னு வச்சிருந்தாங்க. அதை நம்ம தீவா கோபால் ஐயர்னு ஒருத்தர் இருந்தார் பாண்டிச்சேரியில. தீவா கோபால் ஐயர், நீங்க நம்பவே மாட்டீங்க, ஒரு புஸ்தகத்தை கொடுத்துட்டு இந்த புஸ்தகத்தை திரும்ப அவர்கிட்ட நீங்க வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா அப்படியே சொல்லுவார். எம்ஏக்கு ஒரு புஸ்தகம் பாடம் வச்சிருந்தாங்க, அந்த புஸ்தகம் கிடைக்கல அப்படின்னு அவர்கிட்ட போய் சொன்னாங்க. கிடைக்கலன்னா என்னடா எழுதிக்கோ அப்படின்னாரு. ஒரு இலக்கண புஸ்தகம் கிடைக்கலன்னா என்னடா எழுதிக்க அப்படின்ட்டு நான் சொல்றேன் எழுதிக்கோ அப்படி குடு 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 குடுன்னு எல்லாம் எழுதி முடிச்சுட்டு அப்புறமா அந்த புக்கு பிரிண்ட் எங்கேயோ கிடைச்சதுன்னு வெரிஃபை பண்ணா ஒரு வார்த்தை மாறல சார், ஒரு வார்த்தை மாறல சார். அதனால தான் அவருக்கு கணித மூளை கோபால் ஐயர்னு பேர் வச்சான், தீவா கோபால் ஐயர்னு பேர் வச்சான். அவருக்கு அவ்வளவு மெமரி. நான் இவ்வளவு மெமரி இருக்கணும்னு கட்டாயப்படுத்தல, ஆனா எதுக்கு சொல்ல வரேன், மூளைக்கு பயன் கொடுக்கிற மாதிரியான ஒரு கல்வி முறையை நாம பயன்படுத்துவது நம்முடைய அவசியமா இருக்கணும். ரெண்டாவது, நினைவுல பல விஷயங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கற்ற கல்வினால என்ன பயன்? ஒரு மெடிக்கல் காலேஜ், மெடிக்கல் டாக்டர்கிட்ட போறீங்க. இப்போ நமக்கு வந்து டெய்லி விசிட்டே பல பேர் டாக்டரோட போறது பழக்கமாகிட்டான். இன்னைக்கு கண்ணுக்கு, இன்னைக்கு காதுக்கு, இன்னைக்கு பல்லுக்கு, இன்னைக்கு மூக்குக்கு, நமக்கு மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்கோ அது ஒரு மாசம் முழுக்க ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தா 32 கரெக்டா முடிஞ்சு போயிடும். அப்படி டாக்டரை வந்து நம்ம அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆக்கி வச்சிருக்கிறோம், நம்முடைய உடல் நலத்தை அவ்வளவு பிரமாதமா வச்சிருக்கிறோம். ஒழிஞ்சு போகுது மெடிக்கல். இப்போ உங்களை உட்காந்து வச்சுக்கிட்டு இதுக்கு வந்து என்ன மாத்திரை கொடுக்கலாம்னா கொஞ்சம் இருங்க அப்படின்ட்டு போய் ஒரு புத்தகத்தை திறந்து அவர் இப்படி இப்படி பார்த்துட்டு, நீங்கள் நாளைக்கு வேணா வரீங்களா, நான் கரெக்டாக என்னன்னு பார்த்து வைக்கிறேன்னா அந்த டாக்டர் அப்புறம் எவனா போவானே? நினைவில் பல விஷயம் வச்சிருக்கணும், அசஸ் பண்ணணும். இது இந்த நோய், அப்போ அதுக்கு இந்த மருந்து கரெக்ட், அதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் இப்படி பண்ணணும். ஃபாஸ்ட்டாக மெமரியிலேருந்து கொண்டு வரும்போது தான் அது பயனுடையதாக இருக்க முடியும். நினைவிலே வச்சிருக்க கூடாது அப்படிங்கிறதுல டைம், அந்த டயத்துக்குள்ள. அதான் மெடிக்கல் காலேஜில் பசங்களுக்கு பாடம் நடத்திட்டு வாத்தியாரு ஒரு கேள்வி கேட்டார். இந்த நிலையில் உங்கள்கிட்ட ஒரு பேஷண்ட் வரான்ப்பா, பல்ஸ் இவ்வளோ இருக்கு, பிபி இவ்வளோ இருக்கு, இந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கான், கண்ணு சொருகி இருக்கு, இந்த நிலையில ஒரு எல்லாம் டிஸ்கிரைப் பண்ணிட்டு நீ அவனுக்கு என்ன மருந்து கொடுப்ப அப்படின்னு கேட்குறாரு. அந்த பையன் பேசாம அப்படின்னு நின்னான். ஒன்று அடுத்த பையன் நெக்ஸ்ட் அப்படின்னார், அவனும் பேசாம நின்னான். அடுத்த பையன் நெக்ஸ்ட் அப்படின்னார், அவனும் பேசாம நின்னான். அப்போ முதல் பையன் சொன்னான், சார் அது என்னன்னு ஞாபகம் வந்துருச்சுன்னா. ஷட் அப், உன் பேஷண்ட் செத்து 10 நிமிஷம் ஆச்சு, உன் பேஷண்ட் செத்து 10 நிமிஷம் ஆச்சு, இனிமே நீ மருந்து கொடுத்தாலும் ஒண்ணுதான் கொடுக்கட்டாலும் ஒண்ணுதான், கொஞ்சம் சும்மா இரு அப்படி. சார் நினைவிலிருந்து கொள்ள வேண்டிய போது கல்வி துணையா இருக்கிற மாதிரி எப்பவுமே நீங்க புக்கை ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருந்தா கல்வி துணையா இருக்காது. சோ அந்த கல்வியில நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது என்பதும் மிக மிக முக்கியமான ஒன்று என்பதை நாம மறந்து விடக்கூடாது. இன்னைக்கு விமானத்தில் என் கூட டாக்டர் சொக்கலிங்கம் வந்தாரு, கார்டியாலஜிஸ்ட். அவருக்கு வந்து நான் வயசு சொன்னா கண்பட்டு போயிடும், வயசு சொல்ல விரும்பல, வயது மூத்தவர். அவர் சொன்ன வார்த்தையை சொல்லட்டுமா? அவர் சொன்ன மிக முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்லட்டுமா? எங்க வாத்தியாரங்கள்லாம் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க சார், மெடிக்கல் காலேஜ் ப்ரொஃபஸர். அவர் கொஞ்சம் வயது மூத்தவர், அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பல. எங்க வாத்தியாரங்கள்லாம் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க சார், எனக்கு அதை பற்றி வருத்தம் இல்லை. எங்கிட்ட படித்த மாணவர்களையும் 25% செத்து போயிட்டாங்க சார். டாக்டர்ஸ் எங்கிட்ட படித்த மாணவர்களையும் 25% செத்து போயிட்டாங்க சார். ஏன்னா அவர் கார்டியாலஜிஸ்டா வந்த பல டாக்டர்ஸ் செத்து போயிட்டாங்க சார். என்னங்க அர்த்தம்? உங்களை காப்பாற்றுறதுக்கு மருத்துவம் படிச்சவங்களுக்கு தன்னை காப்பாத்திக்க தெரியலன்னு அர்த்தம். இப்பதான் நீங்க கல்வியை புரிஞ்சுக்கணும். கல்வி என்பது வெறும் தகவல் சேகரிப்பு விஷயம் அல்ல, அது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி உங்கள் வாழ்க்கையை வெற்றியடைய வைத்தால் தான் அது சரியான கல்வியாக இருக்க முடியும். அந்த கல்வி உங்களுக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணி நடைமுறைப்படுத்தி. நான் கேட்டேன், என்ன சார் கார்டியாலஜிஸ்ட்ங்கிறீங்க, அவங்க இறந்து போயிட்டாங்கிறீங்க என்னன்னு. அவர் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுங்களா? தன்னைத்தானே பர்ன் அவுட் பண்ணிக்கிறாங்க. இப்போ அவசரமா தான் எல்லா பேஷண்ட்டும் வருவாங்க, ஹார்ட் அட்டாக் ஆனவங்க எல்லாருமே அவசரமா தான் வருவாங்க. இதை காப்பாற்றணுங்கிற போது அவரே நர்வஸ் ஆகி பரபரப்பாகி படப்படன்னு ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க, பேஷண்ட்டை காப்பாற்ற முடியாது. ஒரு கார்டியாலஜிஸ்ட் சொல்லிக் கொடுத்த விஷயமே என்ன? எதுக்கும் டிஸ்டர்ப் ஆகாதீங்க சார், உங்க மாப்பிள்ள ஓடி போயிட்டாலும் கவலைப்படாதீங்க சார், உங்களுக்கு மருமக சாப்பாடு போடாட்டியும் கவலைப்படாதீங்க சார்,
உங்க வீட்டை ஏதாவது பத்தி எரிஞ்சா கூட கவலைப்படாதீங்க சார், ஹார்ட் இஸ் சோ இம்பார்ட்டன்ட். எல்லாத்தையும் பொறுமையா பார்த்து பொறுமையா வெளியில வாங்க, படபடப்பு ஆகாதீங்க. நான் மருந்து கொடுக்கலாம், மாத்திரை கொடுக்கலாம், அதெல்லாம் உங்களை காப்பாத்தாது. உங்க நிதானம் தான் உங்களை காப்பாற்றும். இதான் கார்டியாலஜிஸ்ட் எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்குற விஷயம். எவ்வளவு மருந்து கொடுத்தாலும் எவ்வளவு மாத்திரை கொடுத்தாலும் உங்க நிதானம் தான் உங்களை காப்பாத்துமே ஒழிய, இவ்வளவு சொல்லி கொடுத்த கார்டியாலஜிஸ்ட் அதை அவர் நடைமுறைப்படுத்துறாரா? நான் என்ன கண்டுபிடிக்க வரேன், என்ன சொல்ல வரேன்னு பாருங்க. கல்வி என்பது வெறும் தகவலாக உங்களுக்கு இருக்கிற வரை பயன் இல்லை. அது உங்கள் செயலாக மாறுகிற போதுதான், அது உங்கள் வாழ்வின் நடைமுறையாக மாறுகிற போதுதான் அது உங்களை பாதுகாக்கிற ஒரு கருவியாக இருக்கும். இல்லைன்னா அது பயன்படாமலேயே போய்விடும். பல பேர் கல்வியை கல்வியாவே தனியா வச்சிருக்காங்க, அது யாருக்கும் பயன்படாம அப்படியே ஒரு ஓரத்தில் இருக்கிறாப்புல வச்சிருக்காங்க. இல்ல, நாம கற்றதை நாம நடைமுறைப்படுத்தி நமக்குள்ள கொண்டு வருவதற்கான முயற்சியில இறங்க வேண்டும். அதனால நான் ஒரு கல்வியை பற்றிய ஒரு 7-8 பார்வை சொன்னேன் உங்களுக்கு. ஒரு ஆசிரியன் மாணாக்கன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொன்னேன். முக்கியமா ஆசிரியருக்கு நான் ஒன்று சொல்றேன், மாணவர்கள் கேள்வி கேட்டா கோச்சுக்காதீங்க. மாணவர்கள் கேள்வி கேட்டா கோச்சுக்காதீங்க. கேள்விகள் தான் அறிவுலகத்தின் சாவிகள். கேள்விகள் தான் அறிவுலகத்தின் சாவிகள். நிறைய யாரு கேள்வி கேட்கிறாங்களோ அது மூலமா தான் நமக்கு உண்மையிலேயே அறிவு வளர்வதற்கான ஒரு வாய்ப்பு இந்த உலகத்தில் இருக்க முடியும். அதனால ஆசிரியன், மாணவன், பெற்றோர்கள் எல்லாரும் கல்வியை பயன்படுத்தணும். ஆனா கல்வி என்பது வெறும் புத்தக அறிவு அல்ல. அதை ஒரு பரபரப்பு மூலமா நம்ம அடைய முடியாது. ஒரு ஜென் குரு கிட்ட ஒருத்தன் போறான், இதை சொல்லி முடிச்சிடுறேன், நிஜமாவே முடிச்சிடுறேன். ஒரு ஜென் குரு கிட்ட ஒருத்தன் போனான், சான்சுன்னு பேரு. அவன் சொல்றான், அவர்கிட்ட போய் சொல்றான், நான் உங்ககிட்ட வில்வித்தை கத்துக்கணும், எவ்வளவு நாள் கற்றுக் கொடுப்பீங்க? அவர் இப்படி யோசிச்சுட்டு, ஒரு 10 வருஷம் என்கிட்ட இருப்பியா? 10 வருஷம் இருந்தால் கற்றுக் கொடுக்குறேன். நான் சீக்கிரமாக கற்றுக்கிறேன், நான் ரொம்ப அதிக அக்கறையோடு கற்றுக்கிறேன், வேக வேகமாக கற்றுக்கிறேன், கூடவே வேணாலும் உங்கள் கூடவே நான் இருக்கிறேன். அப்போ எவ்வளோ நாளில் முடியும்னா, அப்போ ஒரு 20 வருஷம் ஆகும். 20 வருஷம் நான் சீக்கிரமாக ஆகணுங்கிறதுக்காக சொல்கிறேன். நான் வேணா இங்கேயே இருந்துடுறேன்னா அப்போ 30 வருஷம் ஆகும். என்ன அர்த்தம் தெரியுங்களா? நீங்கள் விரைவாக ஒன்றை கற்றுக்கொள்ள முடியும் என்று நினைத்தால் ஏமாந்து போய் விடுவீர்கள். ஏன்? விரைவா போறதால ஒரு விஷயம் உள்ள போகாது. அது சரியான ஒரு வேகத்துல உள்ள போனா மட்டும்தான் அது நம்முடைய வாழ்க்கைக்குள்ள போக முடியும். இது ரொம்ப முக்கியம். இன்னொன்னு நான் சொன்ன பாத்தீங்களா, மெமரியில இருந்து நம்ம பல விஷயம் சொல்ல பழகணும் அப்படின்னு. இன்னொரு ஜென் குரு கிட்ட வித்தைக்கு போறான், அவனும் வில் வித்தையில வல்லவன். அவன் அவர்கிட்ட சொல்றான், நான் வில் வித்தையில ரொம்ப வல்லவன் அப்படின்னா. அவர் அப்படியா, வில் வித்தையில ரொம்ப வல்லவங்கிற வில்லெல்லாம் வச்சிருக்க, என்னங்க பேசுறீங்க, வில்லெல்லாம் இல்லாம எப்படிங்க வர முடியும்? அப்படியா, இந்த மேல அந்த பறவை போகுது இல்ல, அந்த பறவையில அந்த 3வது வரிசையில 2வதா ஒரு பறவை போகுது, அதை வீழ்த்து பார்ப்போம் அப்படின்னு. அவன் உடனே வில்ல வச்சு அடிச்சான், அது விழுந்தது. பார்த்தீங்களா நான் எவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட் தெரியுமான்னு. ரைட். அடுத்தாப்புல இன்னொரு பறவை கூட்டம் வந்தது. அப்ப அவனை கேட்டாரு, இதுல எந்த பறவையை நான் வீழ்த்துன்னு சொல்லுன்னார். அவன் சொன்னான், அந்த 2வது வரிசையில 3வது பறவைய அப்படின்னா. அந்த கண்ணால அப்படியே அதை உத்து நோக்கினார், அந்த பறவை அப்படியே கீழே விழுந்தது. இவன் கேட்டான், என்னங்க வில்லே இல்லைன்னு. அவர் சொன்ன வார்த்தை கொஞ்சம் மிகையா இருக்கும். நானும் வில்லும் பிரிக்கப்பட முடியாதவர்கள். நானும் வில்லும் பிரிக்கப்பட முடியாதவர்கள். ஒரு வித்தை ஒரு மனிதனிடமிருந்து பிரிந்து போகக்கூடாது. நான் ஆயுதங்களை நம்பி இருப்பதில்லை, நான் வில்லை பயன்படுத்தி வில்லாகவே ஆகிவிட்டேன். இது கொஞ்சம் மிகையா தெரியும், ஆனா அது உள்ள ஒரு உண்மை இருக்கு. அந்த டெடிகேஷன், அந்த இன்வால்வ்மெண்ட், அதோடு நம்ம உள்ள போகிற போதுதான் உண்மையாகவே அந்த கல்வி நமக்கு முழுமையான நன்மையை தர முடியும். அமெரிக்கால அடிமைகள் மத்தியில் இருந்தவர்களுக்கு மத்தியில ஒரு ஒபாமா பிரசிடென்டா வராருன்னா